வணக்கம் எல்லாருக்கும். என்னதான் முடி கொட்டுறதை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணாலும், ஆனால் அதுலேயுமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். முடி கொட்டுறது வந்து எல்லாத்துக்குமே வந்து நார்மல் தான். அது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எனக்கு நிறையவே வந்து கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அது எப்போவுமே இந்த முடி கொட்டுறதை நான் எப்போவுமே வந்து தூக்கி போட மாட்டேன். கவரில் வந்து எடுத்து போட்டு அதை வந்து நான் சேவ் பண்ணுவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் வந்து என்கிட்ட இருக்குது. என்னென்னா இந்த முடி வந்து சேகரித்து வச்சுட்டு இருந்தோம்னா மாதத்தில் இல்லை வந்து வாரத்தில் இல்லை 2 மந்த் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த முடியை வந்து வாங்கிட்டு போய் இதை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க, ஜவுரி மாதிரி. ஸோ அதனால் இந்த முடியை வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து அமௌண்ட்டோ இல்லை பாத்திரமோ நமக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து அதிகமாக வந்து இதில் வந்து நிறைய பாத்திரம் வந்து ஆல்ரெடி நான் வந்து இதில் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னென்னா, கல்யாணத்துக்கே எங்கள் அம்மா வந்து நிறைய பாத்திரம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. பாதி இது நான் பிரிக்காமல் இன்னும் அப்படி புதுசாக வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் இந்த டைம் நிறைய வந்து பாத்திரம் சேர்ந்துருச்சு. அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நீ அமௌண்ட்டாகவே வாங்கிக்கோமா, இனிமேட்டு பாத்திரமா வேண்டாம், நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இனிமேட்டு ஸ்கிப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பாத்திரம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நான் நிறைய முடி சேர்த்து வச்சனால எனக்கு பெருசாக வந்து பாத்திரம் வந்து சூப்பராக கிடச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் இந்தமாரி வந்து எனக்கு இது புதுசாக இப்போ தான் தெரிஞ்சிட்ருக்கு அண்ட் வந்துட்டு நான் இதை எப்போலேருந்தே ஃபாலோ பண்ணுறேங்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.